விஜே அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப வந்து உமனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் இருக்கா இப்பவும்? அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, கண்டிப்பா கிடையாது அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட, அவங்களுடைய வெற்றி செலிப்ரேஷன்ல வந்துட்டு, ஆ கடைசி பாயிண்ட்டா தான் அவங்களுடைய உழைப்பு அப்படின்ற ஒரு பேர் வருதே தவிர, மற்ற மாதிரி வந்துட்டு இப்போ வந்து எந்த அளவுக்கு மேல் ப்ரொடியூசர் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு ஃபீமேல் ப்ரொடியூசர் இல்ல. எந்த அளவுக்கு மேல் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு ஃபீமேல் டைரக்டர்ஸ் இல்ல. எல்லாத்துலயுமே வந்து குறைவா தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுதான் வந்து குடுக்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்க வந்தாலும், அவங்களுடைய உழைப்ப வந்து கடைசி பாயிண்ட்டா தான் வந்து போடுறாங்க. ஸோ, இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இது வேணும். இம்ப்ரூவைசேஷன் வேணும். மக்கள் வந்து இன்னமும் வந்து அதிகமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அவங்கள இன்னும் நல்லா வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் எந்த மாரி கேரக்டர்ஸ் உங்களுக்கு பண்ண பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, அஃப்கோர்ஸ் நீலாம்பரி கேரக்டர் யாருக்கு தான் பிடிக்காது? ரம்யா கிருஷ்ணன் மேமோடைய நீலாம்பரி கேரக்டர் பண்ணணும். அந்த மாரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் அதே போல நம்ம மனோரமா ஆச்சி அம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதுவும் சம்சாரம் அது மின்சாரம் படத்துலலாம் வந்துட்டு அவங்க சூப்பராவே வந்து நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச ஒரு விஷயம் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் கிடைச்சா பண்ணணும்னு ஆசை அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.